ஷாலினி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இணைய காலை வணக்கம். இன்னைக்கு மருத்துவ நேரத்தில் நம்ம தூக்கத்தில் ஏற்படுற சுவாச கோளாறுகள் மற்றும் காச நோய், அதாவது டிபி, இதை பற்றின விஷயங்களை பேச போகிறோம். இன்னைக்கு நம்ம கூட மருத்துவ நேர நிகழ்ச்சியில் ஜெயம் கிளினிக்கிலிருந்து டாக்டர் மருத்துவர் ஜெயராமன் சார் வந்திருக்காங்க. அவருக்கு எல்லாரும் பார்க்கலாம். சார் குட் மார்னிங் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா, தேங்க்யூ சார். தூக்கத்தில் ஏற்படுற சுவாச கோளாறுகள், சுவாச கோளாறுனா என்ன சார்? ஃபஸ்ட்டு அதாவது நான் டாக்டர் ஜெயராமன், நுரையீரல் சிறப்பு மருத்துவர். அதாவது சுவாசம் அப்படிங்கிறது வந்து மூச்சு இழுக்கிறது, மூச்சு விடுறது. இது பண்ணுற உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல். இந்த நுரையீரல் வந்து முக்கியமான ஒரு உறுப்பு நம்ம உடலுக்கு. ஆக்சிஜன் உள்வாங்கிட்டு CO2 வெளியேற்றுறது. இந்த ஆக்சிஜன் இருந்தால் தான் நம்ம வந்து உயிர் வாழ முடியும். அந்த பணியை வந்து நுரையீரல், சுவாச மண்டலம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து நமக்கு வந்து ஆக்சிஜனை உள்ளே கொடுத்து அதன் மூலமாக செல்ஸ்களுக்கு எல்லாம் ஆக்சிஜன் போகிறதுனால நம்ம வந்து இயங்க முடியுது. ஆக்சிஜன் இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த CO2 அப்படிங்கிற வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் பாடியில் வந்து மெட்டபாலிசத்தினால சேரும். அது வந்து CO2 வந்து அவுட்புட் வெளியில் வந்துடும். ஸோ இந்த பணியை செய்கிற முக்கியமான உறுப்பு தான் அந்த லங்ஸ், நுரையீரல் அப்படிங்கிறது. சில பேருக்கு வந்து சுவாச உறுப்பு அப்படிங்கிறது வந்து சுவாச மண்டலம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நோஸ்லேருந்து ஆரம்பித்து லங்ஸ்க்குள்ள அல்வியோலை கடைசி வரைக்கும் இது எல்லாமே ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், சுவாச பாதைன்னு சொல்லுவோம். இந்த சுவாச பாதையானது 2 வகையாக பிரிக்கிறோம். அப்பர் ஏர்வே, மேலே இந்த தொண்டைக்கு மேலே உள்ளது அப்பர் ஏர்வே, நோஸ் வரைக்கும். இந்த தொண்டைக்கு கீழே உள்ளது, லங்ஸில் உள்ள நெஞ்சு செஸ்ட்டுக்குள்ளே உள்ளது வந்து அது வந்து லோவர் ட்ராக்ட், லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அப்பர் லோவர்னு பேர். இந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அதாவது மேலே உள்ள சுவாசப்பாதை அடைப்பு இருக்கும், நோஸில் இருக்கும், த்ரோட்டில் இருக்கும், இந்த நாக்குக்கு பின்னால் உள்ள மூச்சு பாதையில் இருக்கும். சில பேருக்கு நுரையீரலுக்கு உள்ளே அடைப்பு இருக்கும். ஸோ அடைப்பின் காரணமாக நிறைய நுரையீரல் நோய்கள், வெளிப்பாடுகள்லாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம சுவாச உறுப்பு அப்பர் ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன், மேலே உள்ள ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அடைப்பில் மிக முக்கியமான வியாதி பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீப் ஆப்னியா. இந்த ஸ்லீப் ஆப்னியானா அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா. தூங்கும்போது தூக்கத்தில் சுவாச தடை ஏற்படும். அது தூக்கத்தில் மட்டும் வரதுனால அதுக்கு வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா, தூங்கும்போது ஏற்படுற சுவாச அடைப்பு. அது பல காரணங்களால இருக்குது. இது மிக முக்கியமான ஒரு நோய். இந்த தூக்கத்தில் சுவாச அடைப்பு, தூக்கத்தில் சுவாச தடை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு வியாதி. இந்த வியாதியுடைய முக்கியமான அறிகுறி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தூங்கும் பொழுது தினந்தோறும் குரட்டை அப்படிங்கிற ஒரு சப்தம். பொதுவாக வந்து தூங்கும்போது வந்து அமைதியான முறையில் சப்தம் எதுவும் இல்லாமல் தூங்கினா தான் அது நல்ல தூக்கம், குட் ஸ்லீப். அப்படி நல்ல சத்தம் இல்லாமல் தூங்காமல் கொரட்டை சத்தம் அந்த சத்தமோட தூங்கினாங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பேட் ஸ்லீப். அது வந்து தூங்குறதுக்கு அவங்க போராடுறாங்க. தூங்கும்போது மூச்சுப்பாதை, சுவாசக்குழாய் அடைப்பின் காரணமாக அவங்களுக்கு கொரட்டை வருது. கொரட்டை அப்படிங்கிறது வந்து இந்த தூக்கத்தில் ஏற்படும் சுவாச அடைப்பு நோயுடைய முக்கியமான ஒரு அறிகுறி. கொரட்டை அப்படிங்கிறது வந்து சுவாசம் உள்ளே, காற்று உள்ளே போகும்போது நாக்கு அந்த அன்னம் சொல்கிற தாடைக்கு பின்னால் உள்ள மூச்சுப்பாதை வந்து மசில்ஸ் தளர்ச்சியாகி சுருங்கும் போது ஏற்படுகிற அதிர்வுகள் தான் கொரட்டை அப்படிங்கிறது. அது கஷ்டப்பட்டு காற்று உள்ளே போகும்போது ஏற்படுற அதிர்வுகள். அது வந்து ஒரு சவுண்டு, அப்நார்மல் சவுண்ட். அது நார்மல் சவுண்டு கிடையாது, அப்நார்மல் சவுண்ட். அப்நார்மல்னாலே அது வந்து ஒரு வியாதியோடைய அறிகுறி தான். கொரட்டைங்கிறது 2 வகை இருக்குது. சாதாரண கொரட்டை, அது எப்போமாவது ஜலதோஷம், கோல்டு, சளி பிடிச்சா வரக்கூடிய கொரட்டை, அது 1 நாள் 2 நாள் இருக்கும், போயிடும். இது இல்லாமல் ஸ்லீப் ஆப்னியா அப்படிங்கிற வியாதியோடைய அறிகுறியான இந்த கொரட்டைங்கிறது டெய்லி இருக்கும். தூங்க ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு பயங்கர சத்தத்தோட கொரட்டை போட்டு தூங்குவாங்க. ஸோ அது வந்து ஒரு நார்மல் கிடையாது. அதனால் எல்லா கொரட்டையும் வந்து இந்த ஸ்லீப் ஆப்னியா கொரட்டை கிடையாது. சாதாரண கொரட்டையிலேயே ஸ்லீப் ஆப்னியாங்கிற வியாதியோட கொரட்டையை நம்ம பார்க்கணும். ஸோ கொரட்டை அப்படிங்கிறது நார்மலாக வந்து ஒரு அப்நார்மல் ஒரு சப்தம் தூங்கும் பொழுது ஏற்படுது. கொரட்டை சப்தம், ஒளி, அதிர்வுகள், மூச்சுப்பாதை அதிர்வுகள். அது வந்து ஒரு வியாதியின் காரணமாக ஏற்படுகிறது. சாதாரண வியாதியா, ஸ்லீப் ஆப்னியா வியாதியா? சாதாரண வியாதினா கோல்டு, ஜலதோஷம், தும்மல், அலர்ஜி, ரைனைட்டிஸ், சைனசைட்டிஸ்லாம் வரக்கூடியது. அது 2 நாள் 3 நாள் இருக்கும், போயிடும். எப்பவுமே டெய்லி இருக்காது. இந்த ஸ்லீப் ஆப்னியா, அதாவது அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படிங்கிற இந்த இரவு தூக்கத்தில் சுவாச அடைப்பு நோய் உள்ளவங்களுக்கு தினந்தோறும் கொரட்டை இருக்கும். கொரட்டை மட்டும் இல்லாமல் பகலில் சோர்வு, அசதி, களைப்பு, திருப்பி தூங்கணும் போல ஒரு இதெல்லாம் ஏற்படும். இதன் காரணமாக அவங்களுக்கு நாளடைவில் பார்த்திங்கன்னா இரத்த கொதிப்பு வியாதி, சர்க்கரை வியாதி, கட்டுப்பாடற்ற சர்க்கரை வியாதி, கட்டுப்பாடற்ற இரத்த கொதிப்பு வியாதி, இதனால் மாரடைப்பு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா தூங்கும்போதே மூச்சடைச்சி இறந்துருவாங்க. மாரடைப்பு மாதிரி. இது வந்து மூச்சுக்குழல் சுருக்கத்தின் காரணமாக, ஆக்சிஜன் குறைபாடு காரணமாக ஹார்ட் ரேட்டு, அரித்மியா சொல்கிற ஹார்ட் ரேட் ஃபாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு திடீர்னு மரணம் ஏற்படும். இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுகள் காமனாக நம்ம பார்க்கலாம். நல்லா தான் இருந்தார், திடீர்னு அவர் இறந்துட்டார் நைட்டில் தூங்கும்போது அப்படின்னா இந்த ஸ்லீப் ஆப்னியா ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம்.
ஸோ இந்த வியாதியோட அறிகுறி வந்து குரட்டைங்கிறது வந்து நம்ம வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. அது சாதாரண சிரிக்கக்கூடிய விஷயம் இல்லை, சிந்திக்கக்கூடிய விஷயம். இந்த குரட்டையினால் பல பேருக்கு வந்து இந்த குரட்டைங்கிறது வியாதியா அப்படின்னு தெரியாமலே இருக்காங்க. சாதாரணமாக கேட்கும்போது குரட்டையை பற்றி நீங்கள் என்ன அப்படின்னா, குரட்டை போட்டு தூங்கினா நல்லது தானே, நல்ல குரட்டை போட்டு தூங்குறாங்க நல்ல அப்படிங்கிற வார்த்தை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அது தப்பு. குரட்டைங்கிறது வந்து ஒரு தீய பேட் எஃபெக்ட், பேட் ஸ்லீப். அது ஒரு அப்நார்மல் வியாதியோடைய அறிகுறி. அதனால் குரட்டை அப்படிங்கிறது வந்து ஒரு வியாதியோட அறிகுறி. இது மிக முக்கியமான சுவாச அடைப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு நுரையீரல் மூச்சுப்பாதையில் அடைப்பின் காரணமாக ஏற்படுற ஒரு வியாதி. ஸோ இது வந்து மிக முக்கியமான ஒரு இது. இதை பற்றி விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு வந்து அவ்வளவா கிடையாது. அதனால தான் ஆண்டுதோறும் வருஷம் பார்த்தீங்கன்னா உலக ஸ்லீப் டே, வேர்ல்டு ஸ்லீப் டே, உலக நித்திரை தினம், தூக்க தினம் அப்படின்ட்டு ஒரு நாளில் விழிப்புணர்வு, இந்த வியாதி பற்றியுடைய அறிகுறிகள் விழிப்புணர்வு முகாம், டாக்டர்ஸ்களுக்கு ஒரு கேம்ப்பு, சிஎம்இ எல்லாமே நாங்கள் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். சார் இப்போ வந்து நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க சார். இப்போது சுவாச கோளாறுனால இதய நோய்க்கு என்ன பாதிப்பு வருமா சார்? இல்லை அதனால ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி என்ன விஷயம் ஏற்படுமா? இந்த சுவாச அடைப்பு, அதாவது அப்பர் ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் டியூ டு ஸ்லீப் ஆப்னியா, இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா, தூங்கும்போது குரட்டை வியாதி யாருக்கெல்லாம் தொடர்ச்சியாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஆக்சிஜன் குறைபாடு காரணமாக இருதயத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சார் ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ மருத்துவ நேரில் யாரு? வணக்கம் சார், நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறோம். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர்? சுரேஷ் சார் சொல்லுங்கள் சார், நம்ம கூட டாக்டர் ஜெயராமன் இருக்காங்க. சொல்லுங்கள் மிஸ்டர் சுரேஷ் சார், சொல்லுங்கள் சார். சார் இப்போ எனக்கு வந்து நைட்டில் படுத்த உடனே தூக்கம் வந்து அன்னைக்கு குரட்டை பயங்கரமாக வருது டாக்டர். அப்படி எத்தனை வருஷமா இருக்கு? இது கண்டினியூ ஒரு 2 இயர்ஸாக இருக்கு டாக்டர். உங்களுக்கு வெயிட் என்ன இருப்பீங்க? உடல் பருமனா இருக்கீங்களா? இல்லை டாக்டர், உடல் பருமனா நார்மல் வெயிட் தான். வேற ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ஹேபிட்ஸ் எதுவும் இருக்கா? இல்லை டாக்டர். ஓகே. உங்களுக்கு ஒரு ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிற தைராய்டு குறைபாடு ஏதாவது வியாதி இருக்கா? இல்லை டாக்டர், செக் பண்ணிடுறேன் டாக்டர் நான். ஓகே. அப்படின்னா உங்களுக்கு வந்து தூங்கும்போது குரட்டை டெய்லி வருது அப்படின்னா சுவாசப்பாதை அடைப்பு இருக்கா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். இந்த சுவாசப்பாதை அடைப்பு இருக்கான்னு பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஸ்லீப் டெஸ்ட், ஒரு நுரையீரல் சிறப்பு மருத்துவர், லங் ஸ்பெஷலிஸ்ட் அணுகுனீங்கன்னா அவங்க ஒரு ஸ்லீப் டெஸ்ட், நைட்டில் தூங்கும்போது ஒரு ஓவர் நைட் ஸ்டடி, ஒரு 10 மணிலேருந்து நைட்டில் ஆரம்பித்து காலைல ஒரு 6 மணி வரைக்கும் ஒரு நைட் ஸ்டடி பண்ணுவாங்க. அந்த ஸ்லீப் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் உங்களுடைய தூக்கம், சுவாசம், குரட்டை, மூச்சுக்குள்ள அடைப்பு, ஆக்சிஜன் குறைபாடு, ஆக்சிஜன் அப்படிங்கிற உயிர்வாயு குறைபாடு, ஹார்ட் ரேட் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். அந்த ரெக்கார்ட் நாங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சுவாச அடைப்பு, குரட்டை வியாதி எவ்வளோ தூரம் இருக்குது, அதிகமாக இருக்கா குறையா இருக்கான்னு பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஆரம்பிக்கணும். வெயிட் அதிகமாக இருந்தால் வெயிட்டை குறைக்கணும். ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிற குறைபாடு காரணமாக ஏதாவது உங்களுக்கு குரட்டை இருந்தால் அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் இருக்குது. குரட்டை வந்து ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னா ஒரு சிபிஏபி, சிபேப் அப்படின்னு ஒரு கருவி இருக்குது. சிபிஏபி அப்படின்னா கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு சின்ன மாஸ்க்கு, அது சர்க்யூட்டில் மிஷினில் அட்டாச் ஆகிருக்கும். அந்த மிஷின்லேருந்து ப்ரெஷரில் காற்று உள்ளே வரும். உங்களுக்கு இந்த காற்று உள்ளே போகும்போது உங்களுக்கு மூச்சு பாதை வந்து சுருங்காது. இது தூங்கும்போது போட்டுக்கிடணும். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கும்போது போட்டுக்கிட்டிங்கன்னா தூக்கத்தில் உங்களுக்கு இந்த சுவாச அடைப்பு, குரட்டை எதுவுமே வராது உங்களுக்கு. இதனால் ஏற்படுற மற்ற பெரிய வியாதிகள், தூக்கத்தில் மாரடைப்பு, ஹை பிபி, ஹை சுகர், ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி பல வியாதிகள் வருது இந்த குரட்டை வியாதினால. அது எல்லாமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஸ்லீப் டெஸ்ட் பண்ணணும். அப்புறம் நீங்கள் டாக்டர் ஆலோசனை பேரில் சிபேப் தேவைப்பட்டால் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஹைப்போதைராய்டிசம் இருந்தால் அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் டாக்டர். இப்போ தூக்கத்தில் வந்து மாரடை போகிறதுக்கு என்ன மெயின் ரீசன் டாக்டர்? தூக்கத்தில் வந்து தூங்கிட்டு இருக்கும்போதே மாரடைக்குன்னா 2 மிக முக்கியமான காரணம். ஒன்று இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படிங்கிற குரட்டை வியாதி. அதனால் மூச்சுக்குள்ள சுருக்கம், மூச்சுக்குள்ள அடைப்பு ஏற்பட்டு 10 செகண்ட்க்கு மேலே ஆக்சிஜன் காற்று உள்ளே போகலைன்னா அது வந்து ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாகிடும். அரித்மியாஸ்ன்னு சொல்லுவோம். அரித்மியா அப்படின்னா ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாகி ஃபிப்ரிலேஷன், வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன், வென்ட்ரிகுலர் டெக்கிகார்டியா, ரொம்ப அதிகமான ஹார்ட் ரேட் வந்து டக்குன்னு ஹார்ட் வந்து அரெஸ்ட் ஆயிடும், கார்டியாக் அரெஸ்ட். இது மிக முக்கியமான காரணம் தூக்கத்தில் உயிர் போகிறதுக்கு. இன்னொரு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ், அவங்களுக்கு வந்து சைலண்ட் ஹார்ட் அட்டாக் ஏற்படும். ஸோ இதுதான் மிக முக்கியமான காரணம் தூக்கத்தில் திடீர் உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு. ஒன்று அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா, இன்னொன்று அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் which leads to heart attack, sudden heart attack, silent heart attack. பெயின் இல்லாமலே டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து சைலண்ட்டாக வந்து அவங்க இதாயிருவாங்க. ஹார்ட் அட்டாக் ஏற்படும், பெயின்லாம் இருக்கும். பிகாஸ் ஆஃப் டயபெட்டிஸ் லாங் ஸ்டாண்டிங்காக கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த பெயின் இருக்காது. பெயின் இல்லாமலே மாரடைப்பு ஏற்பட்டு அதனால் அவங்களுக்கு ஹார்ட் அரெஸ்ட் ஆகி ஸ்டாப் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இது 2 மிக முக்கியமான காரணம். ஸோ டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கிடணும். இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா இந்த வியாதியும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு திடீர் மரணம், மாரடைப்பு எல்லாம் வராது. நன்றி சார். மருத்துவ நேர நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்காக ரொம்ப நன்றி சார். சார் இப்போ பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க ஆல்கோஹால் ஸ்மோக், அந்த ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணனாலும் ஸ்மோக் பண்ணுறதுனால கூட இந்த அந்த கோளாறு. ஆல்கஹால் ஸ்மோக்கிங் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த மசில் தளர்ச்சி ஜாஸ்தியாகும்.
மசில் டோன், அப்பர் ஏர்வே மசில், ஸ்மூத் மசில்ஸ், அந்த மூச்சுப்பாதை ஆனது ஸ்மூத் மசில்ஸ்னால ஆனது மேற்பகுதியில். அந்த மசில்ஸ் வந்து இந்த ஆல்கஹால் எடுக்கும்போது பிளட்டில் மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த கெமிக்கல்ஸ்னால இந்த மசில்ஸ் வந்து தளர்ச்சி ஆயிடும். மசில்ஸ் தளர்ச்சி ஆகிறதுனால மூச்சுப்பாதை வந்து சுருங்கிடும். இதனால வந்து இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா வியாதி அதிகமாகும். ஸ்மோக்கிங், சிகரெட், அதில் உள்ள கெமிக்கல்ஸும் வந்து மசில்ஸ் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். நுரையீரல் மூச்சுக்குழாயும் சுருங்கும், அப்பர் ஏர்வே மசில்ஸும் வந்து இது வந்து தளர்ச்சியாகி சுருங்கிடும். அப்படி சுருங்கும் போது வந்து மூச்சு உள்ள போகிற அளவு வந்து தடை ஏற்படும். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா, தூக்கத்தில் சுவாச தடை நோய் அதிகமாகும், அடைப்பு அதிகமாகும். அதனால் ஆக்சிஜன் குறைபாடு ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து மாரடைப்பு, மற்ற உயிரிழப்பு, அப்புறம் மற்றும் நுரையீரல் வியாதிகள் அதிகமாகி, சுவாச கோளாறுகள் அதிகமாகி அவங்களுக்கு மூச்சு முட்டு, மூச்சு திணறல்லாம் ஏற்படும் அவங்களுக்கு. அதனால் இந்த புகைப்பழக்கம், பீடி, சிகரெட் புகைப்பழக்கம், இந்த ஆல்கஹால் குடிப்பழக்கம், மது பழக்கம் உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஸ்லீப் ஆப்னியா வியாதி இருந்ததுன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா மற்ற வியாதிகள் அதை ஏற்படுத்துறதுனால அந்த குடிப்பழக்கம் மற்றும் அந்த புகை மது பழக்கத்தை நம்ம வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும், தவிர்த்தணும். இது ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ஸ்லீப் ஆப்னியா ட்ரீட்மெண்ட். சார் இப்போ வந்து அந்த கோளாறு, சுவாச கோளாறு வந்து இல்லை சார், நைட்டில் கொரட்டை வரதுனால மட்டும்தான் அது கண்டுபிடிக்கணுமா, இல்லை வேற என்ன இண்டிகேஷன் இருக்குமா சார்? இது மாதிரி நமக்கு அந்த நோய் வந்திருக்குன்ட்டு தெரிஞ்சுட்டு இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படிங்கிற தூக்கத்தில் சுவாச தடை, OSA அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்லீப் ஆப்னியா வியாதி உள்ளவங்களுக்கு வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உடல் பருமன் காரணமாக ஏற்படுது. உடல் பருமன், ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். ஒரு 80%, 80% மக்கள் பார்த்தீங்கன்னா உடல் பருமனாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும். ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிற தைராய்டு ஹார்மோன் குறைபாடு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும், உடல் பருமன் இல்லாமல் நார்மலாக உள்ளவங்களுக்கும் வரலாம். அவங்களுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த தாடை, முக அமைப்பு, எலும்புகள், இந்த தாடையானது, இந்த தாடையில் உள்ள இந்த பகுதியானது பின்னாடி போயிருக்கும். அது பிறவியிலேயே அது ஒரு மாறுபாடு இருக்கும். கன்ஜெனிட்டல் அப்டமாலிட்டிஸ், போன் அப்டமாலிட்டிஸ் அப்படின்னா அது ஒரு இந்த தாடை அப்படிங்கிற மேண்டிபிள் இது வந்து இந்த தாடை வந்து பின்னால் போயிருக்கும். அதுக்கு பேர் வந்து ரீட்ரோக்னாத்தியா அப்படிமோ. சில பேருக்கு சின்னதாக இருக்கும், ஒத்த நாடின்னு சொல்லுவாங்க, மைக்ரோக்னாத்தியா அப்படிம்பாங்க. இந்த டிசீஸ் உள்ளவங்களுக்கு குரட்டை வியாதி, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அதிகமாக இருக்கும். இந்த வியாதி வந்து ஒரு 2 to 3% தான். மற்ற 80% வந்து உடல் பருமன் தான் முக்கிய காரணம். ஒரு 2 to 3% வந்து இந்த மேண்டிபிள் எலும்புகள் பின்னால் போய் இருக்கிறது, சின்னதாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த எலும்புகளுக்கு வந்து ஒரு சிறிய அறுவை சிகிச்சை, மேக்சிலோ மேண்டிபுலர் அட்வான்ஸ்மெண்ட் ஆஸ்டியாட்டமி அப்படிங்கிற ஒரு சிறிய அறுவை சிகிச்சை மூலமாக இந்த சின்ன தாடையை இல்லைன்னா குறுக பின்னாடி போன தாடையை வந்து முன்னால் நம்ம ஆப்ரேஷன் மூலமாகவும் இல்லைன்னா நம்ம கிளிப் மூலமாகவும் முன்னால் இது பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு இந்த சுவாசப்பாதை அடைப்பு வந்து நீங்கிடும். அது ஒரு காரணம். மிக முக்கியமான இந்த வியாதியுடைய அறிகுறின்னு பார்க்கும்போது குரட்டை வந்து 80% உடல் பருமனாக உள்ளவங்களுக்கு வரும். ஒரு 20% பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் இருக்க மாட்டாங்க, நார்மல் வெயிட் இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த குரட்டை வியாதி வரும். அவங்களுக்கு என்ன காரணம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பொதுவாக வந்து யாருக்கெல்லாம் தினமும் குரட்டை வருகிறதோ, யாரெல்லாம் பகலில் சோர்வாக இருக்காங்களோ, பகலில் தூக்கம் இருக்கோ, அதிக தூக்கம், எக்ஸசிவ் டே டைம் ஸ்லீப்பினஸ் அப்படின்னு சொல்லுவோம். பகலில் உட்காந்துட்டே இருப்பாங்க, பேப்பர் பார்த்துட்டே இருப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. டிவி பார்த்துட்டே இருப்பாங்க, அப்படியே தூக்கம் வரும். ஒரு சினிமா ஹாலில், மீட்டிங் ஹாலில் இருப்பாங்க, அப்படியே தூக்கம் வரும் அவங்களுக்கு. உட்காந்துன்னு அப்படியே தூங்கிடுவாங்க. பகல் அடிக்கடி தூக்கம் வரும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு அறிகுறி. இந்த அறிகுறிகள் தூக்கத்தில் தொடர்ச்சியான குரட்டை ஒலி, பகலில் சோர்வு, அதிக தூக்கம், களைப்பு, இது சிம்டம்ஸ், இது ஒரு அறிகுறிகள் இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியாக்கு. இந்த அறிகுறிகள் இருக்கும் பட்சத்தில் நம்ம உடல் பரிசோதனை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஸ்லீப் டெஸ்ட், தூக்க பரீட்சை, அது வந்து இரவு நேரங்களில் தூங்கும்போது இரவு 10 மணிக்கு அந்த டெஸ்ட் ஆரம்பித்து பகலில் ஒரு 6 மணி வரைக்கும், இது ஓவர் நைட் ஸ்டடி, ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் அந்த ஸ்டடி பண்ணுவோம். அந்த ஸ்டடியில் வந்து அவங்களுக்கு தூக்கம் எப்படி இருக்குது, சுவாசம் எப்படி இருக்குது, ஆக்சிஜன் அளவு எப்படி இருக்குது, ஹார்ட் ரேட், பல்ஸ் ரேட்லாம் எப்படி இருக்குது, அவங்களுக்கு உடலில் வந்து அவங்களுக்கு சுவாச உறுப்புகளுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, ரெஸ்பிரேட்டரி மூமெண்ட்ஸ், அவங்களுக்கு சென்ட்ரல் ஆப்னியாவா, அப்ஸ்ட்ரக்டிவ் ஆப்னியாவா அப்படிங்கிற அந்த கிராஃபிக் ரெக்கார்டிங்ஸ் வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் அந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா வியாதி இருக்கா இல்லையா. இந்த வியாதி இருந்தால் ஸ்லீப் ஆப்னியாவோட என்ன கிரேடு, லேசாக இருக்கா, அதிகமாக இருக்கா, ரொம்ப அதிகமாக இருக்கா, அதை பார்த்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அந்த வியாதி வந்து முற்றிலுமாக கட்டுப்பாடாயிரும். இந்த முகதாடை பின்னாடி போயிருக்கு, ரீட்ரோக்னாத்தியா இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணியாச்சுன்னா அது பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆயிரும். இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா வந்து லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட், லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட். ஒன்ஸ் டயக்னோசிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம லைஃப் லாங் அந்த சிபாப் மாஸ்க் போடணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் காரணமாகவே இந்த வியாதி வரும். அந்த உடல் பருமனை குறைக்கிறதுக்கு வெயிட் குறைக்கணும். ரொம்ப வெயிட் அதிகமாக இருந்தாங்க, ஒரு 130 கிலோ, 140 கிலோ, 120 கிலோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எடை குறைக்கிறதுக்கு ஒரு அறுவை சிகிச்சை இருக்குது. அது வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி. பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்னா சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் அவங்க வந்து பண்ணுவாங்க.
அதை வந்து நம்ம வந்து கேஸ்ட்ரிக் பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த எடையானது 3 மாதம் முதல் 6 மாதத்தில் குறைய ஆரம்பிக்கும். அதை அப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணியாச்சுன்னா இந்த ஸ்லீப் ஆப்னியா வியாதி கட்டுப்பாடாக நல்ல ஒரு வாய்ப்பு. சார் இப்போ வந்து இந்த சுவாச கோளாறுனால இப்போ வந்து அதுக்கு என்ன ஃபுட் ஹேபிட்ஸ் தனியாக அதுக்குன்னே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுமா, இல்லை நார்மலாக சாப்பிட்றதே சாப்பிடலாமா சார்? உடல் பருமன் காரணமாக அவங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா இருக்குது அப்படின்னா உடல் எடை குறைக்கிறதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் டயட்டில் இருக்கணும். டயட்டில் வந்து ஹை கலரி டயட் வந்து அவாய்ட் பண்ணணும். அதிக எரிபொருள் அந்த கலரிஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். லோ கலரி டயட் நிறைய எடுத்துக்கணும். நல்ல பிரிஸ்காக வாக்கிங் போகணும். டயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும். ஸ்வீட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். ரொம்ப தித்திப்பான பழங்கள் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு அதிக அளவு கொலஸ்ட்ரால், ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரி கெமிக்கல் ட்ரிங்க்ஸு, நம்ம இந்த கேஸ் ட்ரிங்க்ஸு, கோக், பெப்சி, இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும். அப்படி இருந்தால் வெயிட் குறைய ஆரம்பிக்கும். நடைப்பயிற்சி, ஸ்விம்மிங், இந்த மாதிரி எக்ஸசைஸ் ப்ளே பண்ணும்போது வெயிட் குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு அறுவை சிகிச்சை மூலமாக கேஸ்ட்ரிக் பைபாஸ் என்கின்ற பேரியாட்ரிக் சர்ஜரி ஆப்ரேஷன்ஸ் மூலமாக வெயிட் குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து நல்ல ஒரு வழிவகை பண்ணணும். இப்போ காச நோய் அந்த கோளாறு, அதாவது இந்த சுவாச கோளாறுன்னு சொன்னோம், அது வந்து இல்லை சார். இப்போ வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் நிறைய சொன்னீங்க. இது இல்லாமல் வேறு என்ன ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் ஈஸியாக அதை க்யூர் பண்ணுற மாதிரி என்ன ட்ரீட்மெண்ட்டாக இருக்கா சார்? இந்த சுவாசப்பாதை அடைப்பு நோயானது பல காரணங்களால் ஏற்படுது. மிக முக்கியமான காரணம் வந்து மூச்சுக்குழல் சுருக்கம். அது சுருக்கத்துக்கு பல காரணங்கள் இருக்குது. பட் எக்ஸாக்டாக பின் பாயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்ட்டு இப்போ ஆராய்ச்சிகள்லாம் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு அந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா வியாதி, குரட்டை வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது இரவு நேரங்களில் ஒரு சிபேப்ங்கிற மாஸ்க் முகத்தில் மாட்டிக்கணும். அது வந்து நோஸ் அண்ட் மவுத் ரெண்டும் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. நோஸ் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. நேசல் பில்லோஸ் அப்படி சொல்கிற ஒரு நேசல், அது காற்று உள்ளே போய் அவங்களுக்கு மூச்சு பாதை சுருங்காமல் இருக்கிறதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிபிஏபி, அதாவது கண்டினியூவஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர், அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு இரவு நேரங்களில் தூங்கும்போது அந்த மாஸ்க் போட்டால் போதும். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் போட்டால் போதும். நார்மலாக வந்து அடல்ட் ஒரு 6 to 8 hours தூங்குவோம். அந்த தூங்கும்போது அது போட்டாலே அவங்களுக்கு அந்த மூச்சு பாதை அடைப்பு வந்து சரியாயிடும். இந்த எலும்பு வந்து தாடை பின்னாட போயிருக்குது, மிரிட்டோகுனா ஒரு சிறு ஆப்ரேஷன்ஸ் மூலமாக அவங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை மூலமாக அதை நம்ம சரி பண்ண முடியும். இது போக வெயிட் அதிகமாக இருந்தால் வெயிட் குறைக்கிறதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிற ஹார்மோன் குறைபாடுகள் இருந்தால் அதை நம்ம கரெக்ட் பண்ணியாச்சுன்னா இது சரியாகும். ஸோ இது எல்லாமே ஒரு பேசிக் ட்ரீட்மெண்ட் ஃபார் தி அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா. சார் இப்போது சரி சார், காலர் இருக்காங்க, பார்த்துருந்தலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார். ஹலோ சார், பேக்கல கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் வந்திருக்கீங்க சார். சார் மருத்துவ நேரம் நிகழ்ச்சி சார், சொல்லுங்கள் சார், கேட்குது? சார் என் பேர் சிவராமன் சார். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார், என்ன சொல்லுங்கள் சார். ஒரு மாதம் நைட்டில் தூங்கும்போது குழப்ப வருது சார். சரி, வேற என்ன செய்யுது? அதான் சார் கொட்டை தான் வருது. எனக்கு தெரியாமலே அந்த கொட்டை வந்து பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க. பக்கத்தில் சொல்கிறாங்க. உங்களுக்கு உடல் எடை வந்து அதிகமாக இருக்கீங்களா? உடல் பருமனாக இருக்கிறீங்களா? இல்லை, நார்மல் சொல்லுங்க சார். சரி, வேற தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா? இருக்கு சார், தைராய்டு இருக்கு சார். தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. வேற குடிப்பழக்கம், ஆல்கஹால் குடிப்பழக்கம், வேறு ஏதாவது புகைப்பழக்கம், சிகரெட் பீடி புகைப்பழக்கம் இருக்கா? இல்லை சார், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. இந்த ஹைப்போதைராய்டிசம் உள்ளவங்க வந்து இந்த மசில் தளர்ச்சி ஆகும்போது அந்த குரட்டை ஒளி தினமும் தூங்கும்போது வரும். அதனால் இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி ஹார்மோன் டேப்லெட்ஸ் கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கணும். நம்பர் 1. இந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுக்கும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா ஒரு தூக்க பரீட்சை, ஸ்லீப் டெஸ்ட், அந்த ஸ்லீப் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சுவாச அடைப்பானது அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியானால இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படிங்கிற தூக்கத்தில் சுவாச அடைப்பின் காரணமாக உங்களுக்கு குரட்டை டெய்லி வருதுன்னா அதுக்கு வந்து ஒரு சிபேப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது டாக்டர் ஆலோசனையின் பேரில் ஸ்லீப் டெஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த சிபேப் அப்படிங்கிற ஒரு கருவி நாங்கள் வந்து ஒரு மாஸ்க் உங்களுக்கு நான் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம். அதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணீங்கன்னா அந்த குரட்டை வந்து மறைஞ்சிரும். இதுதான் முக்கியமான ட்ரீட்மெண்ட் அதுக்கு உங்களுக்கு. சரி சார். வணக்கம். டாக்டர் கான்டெக்ட் பண்ணுறேன். சொல்லுங்கள் சார், லைனில் தான் இருக்கீங்க, சொல்லுங்கள். காலர் கட் ஆகிட்டாங்க சார். இப்போ வந்து காச நோய், அதாவது டிபி, இது வந்து அதிக பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இப்போ டிபின்ற நோய் வந்து அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. டிபினா என்ன, அது எதனால் வருது சார் இந்த டிபி? டிபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டுபர்குல் பேசில்லை, அதுதான் அது ஒரு அப்ரிவேஷன், ஷார்ட் ஃபார்ம். டிபி அப்படின்னா டுபர்குல் பேசில்லை. டுபர்குல் பேசில்லை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிர் நோய்க்கிருமி. அது அந்த நுண்ணுயிர் நோய்க்கிருமியின் காரணமாக அது உடல் நம்ம சுவாசிக்கும் பொழுது நுரையீரலில் போய் தங்குறதுனால, தங்கி மற்ற இடங்களுக்கெல்லாம் போகிறதுனால அந்த டிபி அப்படிங்கிற நோய், காச நோய், அதாவது எலும்புரிக்கு நோய் அப்படின்னு சொல்லுவோம், அந்த நோய் வந்து வருது. இந்த டிபி வியாதி வந்து காற்றின் மூலமாக, ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், காற்றின் மூலமாக ஒருத்தர் சுவாசிக்கும் பொழுது ஏற்படுகின்ற நுரையீரல் மூச்சுப்பாதை வியாதி. இது நுரையீரலில் தான் பெரும்பாலும் வந்து ஒரு 90%, 90% வந்து நுரையீரலில் ஏற்படும்.
ஒரு 10-20% பார்த்தீங்கன்னா நுரையீரலுக்கு வெளியில் ப்ளூரல் கேவிட்டி அதில் வரலாம். லிம்ப் நோட்ஸ் அப்படிங்கிற நிணநீர் கிளான்ஸ் இருக்குது, லிம்ஃபேட்டிக் கிளான்ஸ் அதில் வரலாம். இல்லை போன் டிபி வரலாம், பிரெயின் டிபி வரலாம், ஸ்கின் டிபி வரலாம், கிட்னி டிபி வரலாம், முதுகெலும்புல டிபி, பாட் ஸ்பைன், இந்த மாதிரி டிபி பேஸில் எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் டேமேஜ் பண்ணுற இடத்துல டிபி வரும். மிக முக்கியமாக நுரையீரல் டிபி. இது வந்து காற்றின் மூலமாக, காற்று நம்ம அந்த அசுத்த காற்று, கிருமி காற்று, அந்த கிருமி காற்றில் வந்து அந்த டிபி பேஸ் இல்லை, பாக்டீரியா இருக்கும்போது அதை நம்ம சுவாசிக்கும் பொழுது நமக்கு வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருந்தால், டயபெட்டிஸ் இருக்குது, இல்லை இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது, இல்லைன்னா நமக்கு வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம், சாதாரணமாகவே அவங்களுக்கு உள்ள அந்த கிருமி உள்ளே போகும்போது அந்த டிபி வியாதி வர்றதுக்கு மிக அதிக வாய்ப்பு இருக்குது. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஸோ ஒரு நிமிஷம் காலர் இருக்காங்க. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேர் சார்? நாகூர் கனி. சார் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன டவுட்டோ டாக்டர் இருக்காங்க அவர்கிட்ட கேளுங்க. வணக்கம், சொல்லுங்கள் சார். கொடுங்க சார். பேசுங்க சார். சொல்லுங்கள் சார். சார் சொல்லுங்கள் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், கேளுங்க. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சார். ஹலோ, பேசுங்க சார். மூக்குலேருந்து தண்ணி விழுந்துட்டே இருக்கு சார். சரி. அந்த 3 வருஷமா தண்ணி விழும்போது அந்த நிற்கவே மாட்டுக்கு. நானும் ஒரு ஹோமியோபதி சித்தாவும் பார்த்துட்டேன். சரி. அது கேட்கவே மாட்டேன் சார். என்ன சார் உங்களுக்கு மூக்குலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கா? ஆமாம் சார். தூங்கும்போது மூக்குலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்கான் சார். தூங்கும்போது வருது? ஆமாம், மூக்குலேருந்து தண்ணி ஓடிட்டே இருக்கு சார். அது எப்போ வருது? பகலில் வருதா, நைட்டில் வருதா, எப்போ வருது? இல்லை சார், அது சித்தா மாத்திரையை போட்டோம்னு வைங்களேன், நைட்டு நின்றுது. அதுக்கப்புறம் 3 மணிலேருந்து வந்துட்டே இருக்கு சார். ஓகே. மூக்குலேருந்து தண்ணி வருதுன்னா மிக முக்கியமான காரணம் வந்து உங்களுக்கு அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அலர்ஜியின் காரணமாக உங்களுக்கு வந்து மூக்குலேருந்து நீர் வடியுது. இதுதான் முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் டாக்டர் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு நேசல் எக்ஸாமினேஷன்ஸ், இஎன்டி டாக்டரோ இல்லை பொது மருத்துவரோ இல்லை நுரையீரல் மருத்துவரோ பார்க்கும்போது உங்களுக்கு மூக்கு மற்றும் தொண்டைப்பகுதி, காது பகுதியெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அலர்ஜியின் காரணமாக உங்களுக்கு மூக்கில் நீர் வடியுது, இது அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு இருந்தால் அதுக்கு வந்து மூக்கில் வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணணும். டெய்லி காலையில் நைட்டில் மூக்கில் ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த மூக்கில் நீர் வடிகிறது அலர்ஜியின் காரணமாக வந்தால் இது வந்து உங்களுக்கு நின்றும். அது போக தும்மல் அடிக்கடி வருது அப்படி இருந்தால் அதுக்கு நாங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் டேப்லெட் இருக்குது, அது சாப்பிட்டா சரியாக போகும். இப்போ ஃபஸ்ட்டு இது அலர்ஜிக் ரைனைட்டிஸ் காரணமாக உங்களுக்கு மூக்கில் நீர் வடிதான்னு பார்க்கணும். அதுதான் மிக முக்கிய காரணம். அது வந்து இஎன்டி மருத்துவரோ நுரையீரல் மருத்துவரோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அலர்ஜி ரைனைட்டிஸ் வந்து கம்மியாயிடும் உங்களுக்கு. சரிங்களா? சரி சார். அதான் சொல்லுங்கள் சார், லைனில் தான் இருக்கீங்க, சொல்லுங்கள் சார். அதாவது முதல் காமிச்சு என் ஒய்ஃபுக்கு தான் சார் இந்த பிரச்சனை. உங்கள் மிஸ்ஸஸ்க்கு கூட்டு போய் காமிங்க. இஎன்டி மருத்துவர் இல்லைன்னா நுரையீரல் சிறப்பு மருத்துவர் அணுகி நீங்கள் பார்க்கும்போது இது அலர்ஜியின் காரணமாக உங்களுக்கு மூக்கில் நீர் வடியுதுன்னா அலர்ஜிக் ஸ்ப்ரே, மூக்கில் ஸ்ப்ரே கொடுப்போம், கார்டிகோஸ்டீராய்டு ஸ்ப்ரே கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த இது வந்து சரியாயிடும். ஸ்ப்ரே காமிச்சேன் சார். எங்கள் ஊர் திருநெல்வேலியில் வந்து அங்கமுத்து டாக்டர் இந்த காது மூக்கு தொண்டை ஸ்பெஷலிஸ்ட். சரி. அவர்கிட்ட காமிச்சு 1 வருஷமா மாத்துறதுன்னு சுத்தமாக கேட்கல சார். இல்லை, நீங்கள் இந்த மூக்கில் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி பார்த்தீங்களா? ஆமாம், பண்ணேன் சார். அது ரெகுலராக பண்ணணும். அது ஸ்ப்ரேலேயே வந்து 2-3 ஸ்ப்ரே இருக்குது, டிராப்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூக்கடைப்பு இருக்கும்போது போடுற டிராப்ஸ் இருக்குது, ரெகுலராக போடுற மருந்து இருக்குது. நீங்கள் ரெகுலராக போடுற மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அலர்ஜியின் காரணமாக நீர் மூக்கில் வடிஞ்சா அது வந்து நின்றும். அது மூக்குல அடிச்சாலுமே வந்து கேட்க மாட்டேங்குது. அதுக்கு மாத்திரைகளும் இருக்கு. மூக்கில் ஸ்ப்ரே பண்ணிட்டு சில மாத்திரைகளும் இருக்கு, அது நீங்க சரி பண்ணணும். தேவைப்பட்டா முகத்துல வந்து ஒரு எக்ஸ்ரே சைனஸ் இல்ல சிடி ஸ்கேன் சைனஸ் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு உள்ள அடைப்பு சைனஸ்ல வந்து உங்களுக்கு நேசல் பாலிப், மூக்குக்குள்ள பாலிப்புங்கிற அலர்ஜி கட்டி இருக்கா, இல்ல நேசல் போன்ஸ் உங்களுக்கு உள்ள பெண்ட் ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க. தேவைப்பட்டால் ஒரு சிறு அறுவை சிகிச்சை மூலமாக உங்களுக்கு அந்த இஎன்டி மருத்துவர் வந்து உங்களுக்கு அந்த சரி பண்ணுவார் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி. வணக்கம். சரி. நன்றி சார். இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இந்த பொல்யூட்டட் ஏர், அதனால தான் அது சுவாசிக்கும் போது தான் நமக்கு காசு நோய் வருதுன்னு. ஸோ இப்போ நம்ம வெளியே போகும்போது, இப்போ பொதுவாகவே வெளியே பார்த்தீங்கன்னா எல்லாமே பொல்யூட்டட் ஏர் தான் இருக்குது. ஸோ இப்போ வெளியே போகும்போது கர்ச்சீஃப் இந்த மாதிரி எதனா யூஸ் பண்ணிட்டு போகணுமா, எப்படி சார்? ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸில் வந்து பொல்யூஷன், காற்று மண்டலம், சுவாசம், அந்த இது பார்த்தீங்கன்னா நிறைய புகை, டஸ்ட்டு, அதில் வந்து ஏகப்பட்ட கிருமிகள், வைரஸ், பாக்டீரியா, அதெல்லாம் நம்ம சுவாசிக்கும் போது, அந்த கெட்ட காற்றை சுவாசிக்கும் போது நுரையீரல் வியாதிகள் மிக அதிக அளவில் ஏற்படுது. அலர்ஜி மட்டும் இல்லாமல் கேன்சர் வியாதி, சிஓபிடி அப்படிங்கிற வியாதி, நோய் தொற்று வியாதி, நிமோனியா அப்படிங்கிற நுரையீரல் நோய் தொற்று, டிபி, அதுவும் ஒரு டைப் ஆஃப் நிமோனியா தான், அதோட நோய் தொற்று, இதெல்லாம் மிக அதிகமாக வரதுனால நம்ம வந்து வெளியில் போகும்போது டஸ்ட்டு உள்ளே போகாமல் இருக்குது, ஒரு ஃபில்டர்டு மாஸ்க் போட்டுக்கலாம், இல்லை கர்ச்சீப் கட்டிக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ரேட், இன்ஃபெக்ஷன் ரேட்டு, அலர்ஜி ரேட் வந்து கம்மியாகும். டெஃபினட்டாக அது ஒரு பார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான். அது வந்து அவாய்ட் பண்ணணும். பொல்யூட்டட் ஏர் இன்ஹேல் பண்ணுறது, கெட்ட காற்று உள்ளே போகிறது, அதை நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம சுவாசம் வந்து நம்ம கர்ச்சீப் வச்சுக்கலாம், மாஸ்க் போட்டுக்கலாம், ஃபில்டர்ட் மாஸ்க் இருக்குது, அதெல்லாம் போடும்போது உங்களுக்கு ஓரளவு டெஃபினட்டாக அது வந்து ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அது ஃபியூச்சரில் அதிக வியாதிகள், மற்ற வியாதிகள், கேன்சர் வியாதி, மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ் வியாதி, அலர்ஜினால சிஓபிடி, அந்த வியாதிகளை வராமல் இருக்கிறதுக்கு இந்த நோய் தடுப்பு மிக மிக அவசியம்.
அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இந்த நோய் தடுப்புலாம் வராமல் இருக்கிறதுக்கு அசுத்த காற்றில் அந்த கிருமிகள், வைரஸ், பாக்டீரியா கிருமிகள் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு, அப்படி உள்ளே போனாலும் உங்களுக்கு நோய் வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பூசிகள்லாம் இருக்குது. இப்போ ஃப்ளூ தடுப்பூசி இருக்குது. இது வந்து ஆண்டுதோறும் இந்த குளிர்காலத்தில், பனிக்காலத்தில் வருஷம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த வைரஸ் கிருமி காற்று உள்ளே போய் அதனால் வரக்கூடிய இந்த ஸ்வைன் ஃப்ளூ, பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல் அப்படிங்கிற ஃப்ளூ காய்ச்சல் எதுவுமே வராது. அது மட்டும் இல்லாமல் நிமோனியா தடுப்பூசி, அது வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிமோனியா தடுப்பூசி. அது 50 வயசுக்கு மேலே எல்லாருமே கம்பல்சரியாக போடலாம். 50 வயசுக்கு ஏதாவது வியாதிகள் இருந்தால் அவங்க போட்டுக்கிறது நல்லது அவங்களுக்கு. அதெல்லாம் போட்டால் அவங்களுக்கு நோய் தடுப்பு, இந்த நோய் வந்து வராமல் இருக்கும். சார் நிறைய விஷயத்த பேசிகிட்டு இருக்கு சார். ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்துடலாம் சார். இப்போ டாக்டர் வந்து நிறைய விஷயத்த நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஷோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துருங்க. இது ஷாலினி டிவி வழங்கும் மருத்துவ நேரத்தில் ஒரு சின்ன பிரேக்.